பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. நீங்க இங்கே இருங்க, நான் போய் டிராகனை பார்த்துட்டு வரேன். இங்கதான் இருந்தாகணும். அந்த டிராகன் எங்க போயிருக்கும்? நான் அதை தேடி ஆகணும். இந்த டிராகன் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. இத பத்தி தெரியாத வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்டும் ஸ்கூலை விட்டு வெளியே போகவே கூடாது. மிஸ் செக்யூரிட்டி, நீங்க எல்லா மேஜிக்கல் பீஸையும் கண்காணிக்க உடனே அனுப்புங்க. எனக்கு ஸ்கூலோட ஒவ்வொரு மூலையோட லைவ் அப்டேட் உடனே வேணும். ஸ்டூடெண்டோட பாதுகாப்புல எந்த தப்பு நடந்துடவே கூடாது. எஸ் மேடம். நீ அந்த பக்கமா போ, நீ இந்த பக்கமா போ. நல்லா இருக்குல்ல? பயங்கரமா பசிக்குது. நீ அந்த டிராகனை பாத்தியா? நான் தான் எந்த டிராகனையும் பார்க்கலையே. அட, இது என்ன சத்தம்? சரி விடு. சீக்கிரமா சாப்பிட்டுட்டு உடனே கண்காணிக்க போங்க. ஏன்னா அந்த டிராகன் எப்ப வரும்னு யாருக்குமே தெரியாது. மிஸ் செக்யூரிட்டி, இந்தாங்க உங்களோட சாப்பாடு. நான் போய் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரேன். ஃப்ரிட்ஜ்ல யாரு இருக்கிறது? வெளியே வா, வெளியே வா. இல்லன்னா ராத்திரி பூரா டிடென்ஷன் கொடுத்துடுவேன். சாரி. வாங்க போலாம்.
சீக்கிரமா அந்த டிராகனை தேடி ஆகணும். அது இங்க எப்படி? ஓ நோ! Zibaiska magical ball creator. Zibaiska water waves creator. Rudra, come let's go. Dragon ரொம்ப கோவமா இருக்கு. நீங்க பாத்தீங்களா மேடம்? அந்த டிராகன் ஸ்கூலுக்கு ஆபத்தா மாறிட்டு இருக்கு. அதனால நான் டிராகன் ஹண்டரை வர சொல்லிருக்கேன். ஏன்னா அவங்களாலதான் அதை கட்டுப்படுத்த முடியும். ஆனா மேடம் கானன்கோ, இவ்வளவு ஷார்ட் நோட்டீஸ்ல உங்களுக்கு டிராகன் ஹண்டர் எப்படி கிடைச்சாரு? ருத்ரா, இது நமக்கு நல்லதுதானே நினைச்சுக்கோயேன். எதேச்சியா டிராகன் ஹண்டர் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்தது. அவர் என்ன சொன்னார்னா, மேடம் கானன்கோ, நான் அட்வான்ஸ் மேஜிக்கல் ஸ்கூலுக்கு பெரிய பேர் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை சந்திக்க நான் வரலாமான்னு கேட்டாரு. நம்ம ஆல்ரெடி ப்ராப்ளம்ல இருக்கிறதுனால நான் அவரை வர சொன்னேன். அப்புறம் அவருக்கு நான் இந்த டிராகனை பத்தி கூட சொன்னேன். இப்போ அவரே நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்காரு. ஹலோ மேடம் கானல்கோ. ஹலோ பசங்களா, நீங்க யாரும் அந்த டிராகனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மேடம் கானல்கோ, இப்ப நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்குள்ள கூட்டு போயிட்டு ரொம்ப சேஃபா இருங்க. அந்த டிராகனை பிடிக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. அந்த டிராகன் கிரீன் கலர்னு நான் கேள்விப்பட்டேன். மரங்களோட கலரும் கிரீனா இருக்கும். அதனால அது ஒளிஞ்சுக்கிறதுக்கான பெஸ்ட் இடம் காடு. நான் அதை காட்டுக்குள்ளேயே போய் பிடிக்கிறேன். மேடம் கானன்கோ, ஐ அம் சர்ப்ரைஸ்ட். நம்ம ஸ்கூலுக்குள்ள டிராகன் வர்றது, அப்புறம் அதே நேரத்துல இந்த டிராகன் ஹண்டர் கோயின்சிடென்ஸா இந்த பக்கம் போறது. ஸ்கூலுக்குள்ள வந்த டிராகன் எந்த பசங்களையும் ஹர்ட் பண்ணல. எனக்கு என்னமோ அதுதான் பயந்து போயிருக்கும்னு தோணுது. ஒருவேளை டிராகன் ஹண்டரை பார்த்து பயந்து இருக்குமோ, இங்க ஒளிஞ்சுக்க இடம் தேடுது போல. ருத்ரா, நீ சொல்றது கரெக்டா இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்னோட ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டிராகன் ஹண்டர் அவர் வேலையை செய்ய விடு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்கூலுக்குள்ள போங்க. போய் கிரீன் டிராகனை தேடு. சென்டர், எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். ஒரு டிராகன் ஹண்டர் ஒரு அப்பாவி டிராகனை துரத்திட்டு இருக்காரு. நம்ம ஏதாவது செஞ்சு அந்த டிராகனை காப்பாத்தணும். நீங்க இது மட்டும் பண்ணுங்க. ஹலோ ஹலோ டிராகன், நீ எங்க ஒளிஞ்சிருக்க? பாரு, உன்னுடைய ஃப்ரெண்டு நான் உன்னை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். எதிரில வா. கமான், வா வா. கடிச்சிருச்சு. யாரு யாரு என்ன கடிச்சது? என் எதிரில வா. யாரு யாரு? என் எதிரில வா, என் எதிரில வா. யாரு என்ன பின்தொடர்ந்துகிட்டு இருக்கிறது? என் எதிரில வா, நான் விட மாட்டேன். என் பேரு டிராகன் ஹண்டர். டிராகன் ஹண்டர். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. டிராகன், நீ இவ்வளவு சீக்கிரமா இந்த காட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸையும் புடிச்சிட்டியா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா கேளுங்க, நான் உங்க யாரையும் விட மாட்டேன். நான் ஒரு வாட்டி பிடிக்க ஆரம்பிச்சேன்னா அப்புறம் யாரையும் விடவே மாட்டேன். அந்த டிராகன் என் கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்கெல்லாம் நினைச்சா கூட அதை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. தேங்க்யூ சென்டார், நீங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. எனி டைம் ருத்ரா.
மைரா வருண், பகல்ல டிராகனுக்கு பசி எடுத்துருச்சு. அதான் ட்ரைனிங் ஹால்குள்ள வந்தது. ஆனா அதால சாப்பிட முடியல. ஒருவேளை திரும்ப வரலாம். ருத்ரா, அப்படின்னா நம்ம டைனிங் ரூம கண்காணிக்கணும். டிராகன் நண்பா, பசி எடுத்திருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம். இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்ப? பாரு, உன்னை நான் என் கூட கூட்டிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கேன். கமான் கமான். இதெல்லாம் என்னது? வாங்க அத ஃபாலோ பண்ணலாம். அது எங்க இருக்குன்னு போய் பார்க்கலாம். இது கூட இதோட 3 குட்டிங்களும் இருக்கு. ஓ, இதுக்குதான் இது சாப்பாடு தேடிச்சா? ஓ, அதுக்குதான் எங்க எல்லாரையும் தூரமா துரத்துறியா? அங்க பாருங்க, குட்டீஸ் எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. டிராகன் நண்பா, எங்களால உனக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. நில்லு. Zibajska, boy cover creator. அட, இதுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நம்ம இதோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இத ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு. அத தனியா இருக்க விடலாம். நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? டிராகனை விட்டுருங்க. இதுக்கு 3 குட்டீஸ் இருக்கு. அதுக்கு அதோட அம்மா தேவை. ஓ வாவ், தாய் கூட பசங்களும் ஃப்ரீயா? வாவ், வெரி குட். டிராகன் ஹண்டர், நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? அது உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு? நான் டிராகன்ஸை பிடிச்சி அவங்களோட ஃபயர் பவரை எனக்குள்ள ஃபீட் பண்றேன். கிரீன் டிராகன்ல எல்லாத்தையும் விட அதிகமான ஃபயர் பவர் இருக்கும். இது ஃபுல் பவர் ஹவுஸ். அப்புறம் இந்த பவர் ரொம்ப கஷ்டப்பட்டா மட்டும்தான் கிடைக்கும். நான் அதை பிடிச்சேன்னா என்னுடைய ஃபயர் பவர் எந்த அளவுக்கு அதிகரிக்கும்னா என்னால எங்க வேணாலும் எது வேணாலும் செய்ய முடியும். இனி அதை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன்னாலையும் முடியாது. டிராகன் ஹண்டர், ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. ருத்ரா, நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, உன்னால என்கிட்ட ஜெயிக்க முடியாது. நீ கீழே போ. அந்த பையனுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்பிக்கலாம். மைரா, நீ என்ன காரியம் பண்ணிட்ட?
இப்போ இது சண்டை போறதுக்கான நேரம் இல்ல. ருத்ரா, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. உன் கூட நான் அப்புறமா சண்டை போடுறேன். ருத்ரா, பத்ரம், அது ரொம்ப ஆபத்தானது மாதிரி இருக்கு. வருண், கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பயப்படாத, நான் உன்னோட ஃப்ரெண்ட் தான். இப்போ உனக்கு புரிஞ்சுதா நாங்க தான் உன் ஃப்ரெண்ட்ஸ்னு? ருத்ரா, அங்க பாரு. நான் அவரை ஃபாலோ பண்றேன். என்னால இதோட குட்டீஸ்க்கு ஆபத்து ஏற்படுத்த முடியாது. மைரா, வருண், நீங்க இதோட குட்டீஸ பத்திரமா பாத்துக்கோங்க. வாய்ப்பே இல்ல. இது டிராகன்ஸோட வரலாற்றுல முதல் முறையா நடந்திருக்கு. கிரீன் டிராகன்ஸ் எப்பயுமே அது மேல யாரையுமே உட்கார விடவே விடாது. எனக்கு புரிஞ்சிடுச்சு இதோட நண்பர் யாரு, இதோட எதிரி யாருன்னு. இப்போ உங்களுக்கு தான் புரியணும். இந்த குட் அண்ட் பேடோட ஃபைட்ல வெற்றி எப்பவுமே குட்டுக்கு தான் கிடைக்கும்னு. Fire! Fire! இல்ல, டிராகன் இன்டர் பாடிக்குள்ள ஹீட் இருந்து ஃபயர் பண்ற வரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். Zibaiska, boom, check, boom. இல்ல, வேணாம். இல்ல ருத்ரா, போதும், நிறுத்து. என்ன தயவு செஞ்சு வெளியேடு.
நான் தோல்வியை ஏத்துக்கிறேன். எனக்கு எது வேண்டாம். ப்ளீஸ் என்னை வெளியேத்து. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை வெளியேத்து. குட்டிங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு. மேடம் காணன்கோ, இந்த டிராகன் அப்பாவி டிராகன் ஹண்டர் கிட்ட இருந்து இதையும் அதை குட்டிஸையும் காப்பாத்த வந்திருக்கு. ஐ ரிக்வெஸ்ட், இது எத்தனை நாள் இங்க இருக்க விரும்புதோ அத்தனை நாள் இங்க இருக்கட்டும். ஆஃப் கோர்ஸ் ருத்ரா, நாங்க எல்லாரும் இந்த டிராகன் ரொம்ப ஆபத்தானது நினைச்சோம். நீ புத்திசாலித்தனமா இந்த விஷயத்தை நிரூபிச்சிட்ட. எப்பவுமே கண்ணுக்கு தெரியறதெல்லாம் உண்மையா இருக்காதுன்னு. தேங்க்யூ சோ மச். டிராகன் ஹண்டருக்கு தண்டனை சார் மேஜிஸ்ட்ரிக்கோ கொடுப்பாரு. ஈகர் மேன், அவரை கூட்டிட்டு போங்க. இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷனுக்காக உங்க எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் ஹியர். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜென்னி, ஜாடி அண்ட் குரூப். அட, அவங்க ஒரே ஸ்டெப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டெப்பை மாத்துங்க. என்னது இது? ஜென்னி ஜாடி குரூப்பை எதுக்காக டான்ஸுக்கு அனுப்புனீங்க? அவங்களுக்கு ஒழுங்கா டான்ஸ் பண்ணவே தெரியல. ருத்ரா அண்ட் குரூப்பை எதுக்கு டான்ஸ் பண்ண வைக்கல? மேடம், அவங்க ரொம்ப அடம் பிடிச்சாங்க. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு. எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கணும் தான், ஆனா காம்படிஷன்ல இல்ல. காம்படிஷன்ல எப்பவுமே பெஸ்ட் அதெல்லாம் செலக்ட் பண்ணி அனுப்பணும். ஏய், மியூசிக் ஸ்டாப் ஆச்சு, நீயும் ஆடாத. அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. நம்மளால அவங்க கூட போட்டி போட முடியாது. நாங்க சமாளிக்கிறோம் ஜென்னி ஜாடி. வாவ், ருத்ரா வந்துட்டா. It was an amazing performance, everyone. First prize goes to Advanced Magic School. ஒருவேளை ருத்ரா குரூப் என்டர் ஆகலன்னா பெரிய அவமானமாயிருக்கும். மிஸ் மெலடி, நீங்க ஸ்கூலோட பேரையே கெடுத்திருப்பீங்க.
అవును ఇది పెద్ద తప్పు కదా. అవును మిస్ మెలోడీ మీరు చాలా తప్పు చేశారు. సారీ మేడం కానన్గో. యు షుడ్ బి సారీ. ఇదంతా చాలా తప్పు కదా. కొంచెం కూడా సర్లే. தப்பு நான் ஸ்கூலுக்காக நிறைய பண்ணிருக்கேன். இருந்தாலும் ருத்ராவால தான் எனக்கு இவ்ளோ பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு. நான் அவளை விட மாட்டேன். ஒரு காம்படிஷன்ல தோத்தா பெரிய ப்ராப்ளமா என்ன? எத்தனையோ ஸ்கூல்ஸ் தோக்குது. அதனால அது முடிஞ்சிடுமா? நான் மேடம் கானன்கோவை கண்டிப்பா பழி வாங்குவேன். இது இல்ல, இதுவும் இல்ல. நான் ருத்ரா, வருண், மாயராவோட சேர்த்து ஸ்கூல்ல பூரா எப்படி ஆட வைக்க போறேன்னா அவங்க மறக்கவே முடியாது. ஹலோ மாயரா, நீங்க ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுனீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you Miss Melody. Miss Melody, இது என்னது? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு என் பிளெஸிங்ஸ் கொடுத்தேன். இப்ப இதனால உங்களுக்கு தானாவே மியூசிக் கேட்கும் மைரா. இவளும் டான்ஸ் ஆட ஆரம்பிப்பா. அப்புறம் இவ யாரெல்லாம் தொடுறாலோ அவங்களும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. மிஸ் மெலடி, எனக்கு இப்ப ரொம்ப நல்ல மியூசிக் கேக்குது. அப்படியா? ஒருவேளை மியூசிக் கேக்குதுன்னா அப்படின்னா நிறுத்தாம டான்ஸ் ஆடிக்கிட்டே இரு. This is called dance fever. என்ன ஆச்சு இவளுக்கு? Wow, what a lovely music. Come on, let's dance Rudra. மைரா, மியூசிக் எங்க? எனக்கு எந்த மியூசிக் கேட்கலையே. அப்புறம் இது டான்ஸ் ஆடுற டைமும் இல்ல, பிளேஸும் இல்ல. Rudra, come on, let's dance. Wow, what a lovely music. Myra, come let's dance. இவனுக்கு என்னாச்சு? மாயரா, சாண்டி, இப்ப டான்ஸ் ஆடுறத நிறுத்துறீங்களா? மாயரா நிறுத்து, இல்ல நான் உனக்கு டிடெக்ஷன் கொடுத்துருவேன். இது ஒரு டான்சிங் டைம் இல்ல, எல்லாரையும் டிடெக்ஷன் ரூமுக்கு அனுப்பிடுவேன். ஓஹோ, மிஸ் செக்யூரிட்டி இந்த நேரத்துல தான் வரணுமா? என்னாச்சு? எல்லாரும் ஏன் எங்களை பாத்துட்டு இருக்காங்க? மைரா, இங்க இருந்து போலாம். நான் உனக்கு எல்லாமே சொல்றேன். நானும் சாண்டியும் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடணுமா? ஆனா எனக்கு ஞாபகமே இல்லையே நாங்க ரெண்டு பேரும் எப்போ டான்ஸ் ஆடணும்னு. ருத்ரா, எனக்கும் ஏதோ ஞாபகம் இல்ல. அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம். மியூசிக்! அட, எனக்கு மியூசிக் கேக்குது. வாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடலாம். What a lovely music. Come let's dance. Wow, let's dance. It's dance time. எல்லாரும் தூரமா இருங்க. யாரும் மைரா சாண்டிய தொடாதீங்க. தொடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? தொடாம எப்படி டான்ஸ் ஆடுவாங்க? பாரு, என் கிட்ட வராத. நான் டான்ஸ் ஆட விரும்பல. ஓ நோ, நான் இங்க இருந்து கிளம்புறேன். அட ஜெனி, நீ எங்க போயிட்டு இருக்க?
கம் ஆன் ஜெனி, லெட்ஸ் டான்ஸ். என்ன விடு, நான் டான்ஸ் ஆட விரும்பல. வாவ், இந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இப்ப டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. கம் ஆன் ஜாடி, லெட்ஸ் டான்ஸ். கம் ஆன் வருண், சீக்கிரமா இங்க இருந்து போலாம். இல்லனா இந்த டான்ஸ் ஃபீவர் நம்மளுக்கு வந்துரும். ஓகே ருத்ரா, எனக்கு இப்ப டான்ஸ் ஆட மூடு இல்ல. நாம மத்தவங்களையும் அலர்ட் பண்ணி ஆகணும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமா ஓடிடுங்க. அதான் எதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், கம் லெட்ஸ் டான்ஸ். ஓடி போயிடுங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ருத்ரா, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்க? இங்க இருந்து கிளம்புங்க, போற வழியில நான் சொல்றேன். அட, ஓபன் பண்ணுங்க. இது டான்ஸ் சீசன். டான்ஸ் ஆடுங்க. எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். எல்லாரும், டீச்சர்ஸ், ஸ்டூடண்ட்ஸ். இங்க டான்ஸ் ஆடலாம் அனுமதி இல்ல. நீ முதல்ல எங்க இருந்து போ. வெளியே என்ன நடந்துட்டு இருக்கு? நான் உங்க எல்லாருக்கும் 2 ஹவர்ஸ்க்கு டிடென்ஷன் கொடுக்கறேன். சரி, இப்ப இவங்களுக்கு எப்படி டான்ஸ் ஃபீவர் வந்தது? மேடம், அவங்க மைராவோட கைய பிடிச்சு இழுத்தாங்க. இப்ப அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம இங்க இருந்து கிளம்பணும். அப்புறம் மத்த ஸ்டூடண்ட்ஸையும் நம்ம காப்பாத்தணும். ருத்ரா நில்லு, நான் போர்ட்டல் ஓபன் பண்றேன். நல்ல வேளை தப்பிச்சோம். ஓ நோ! எல்லாரும் வாங்க, டான்ஸ் ஆடலாம். ஓடுங்க. நில்லுங்க, நில்லுங்க, எங்க ஓடி போறீங்க? இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் மிஸ் செக்யூரிட்டி கிட்ட இருந்து காப்பாத்தணும். அட, யாராவது கம்பெனி கொடுங்க, கம்பெனி கொடுங்க ப்ளீஸ். எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிங்க. இல்லனா அவங்க நம்ம எல்லாரையும் உண்மையில டான்ஸ் ஆட வச்சிருவாங்க. வாங்க, என் கூட டான்ஸ் ஆடுங்க. நம்ம சீக்கிரமா ஏதாவது பண்ணணும். இதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே மேல வாங்க. காதல டான்ஸ் ஆடு சுகமே செமையா இருக்கு. சாரி மிஸ் செக்யூரிட்டி, நீங்க இங்கே டான்ஸ் ஆடுங்க. அட, முதல்ல இதை எடு. இதுக்குள்ள இருந்து எப்படி டான்ஸ் ஆட முடியும்? எல்லாரும் வாங்க, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க. ருத்ரா, வா, நம்மளும் இங்க இருந்து கிளம்பலாம். மேடம் கானன்கோ, நீங்க எல்லாரையும் ஸ்கூலுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒளிஞ்சுக்கோங்க. இங்க என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா ருத்ரா, கேர்ஃபுல்லா இருங்க. அட, எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? அட, நான் டான்ஸ் ஆட விரும்பல. அட வரும், நான் தான் ருத்ரா. வருண், மேடம்க்கு என்ன ஆச்சு? அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. ருத்ரா, நாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் மேடம் மெலடி எங்களை சந்திச்சு எல்லாருக்கும் ஷேக்கன்ஸ் கொடுத்து காம்படிஷன்ல ஜெயிச்சதுக்கு எல்லாருக்கும் கங்க்ராட் சொன்னாங்க. அப்புறம் எங்க இருந்தோ தெரியல, மியூசிக் எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் மட்டும் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். அநேகமா மாயரா மேடம் மெலடிக்கு டான்சிங் ஃபீவர் கொடுத்துட்டா போல. இல்ல மைரா இல்ல, எனக்கு நம்ம மிஸ் மெலோடி தான் இதுக்கு காரணம் தோணுது.
டான்சிங் காம்படிஷன்ல மிஸ் கானன்கோ அவங்கள திட்டினாங்க. அப்புறம் ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க இப்ப பழி வாங்குறாங்க. அட அங்க ருத்ரா இருக்கான். ருத்ரா இங்க வா, எல்லாரோட சேர்ந்து டான்ஸ் ஆடு. மியூசிக் எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா? என் கால் நிக்கவே மாட்டேங்குது. வருண், நீ இங்கே எங்கேயாவது ஒளிஞ்சுக்க. ஓகே ருத்ரா. மிஸ் மெலோடி, எனக்கு தெரியும் இதெல்லாம் நீங்க தான் பண்றீங்க. என் முன்னாடி வாங்க. நீ ரொம்ப புத்திசாலி ருத்ரா. உன்னால எனக்கு பெரிய இன்சல்ட் நடந்திருக்கு. உன்னை நான் எல்லார் எதிரிலையும் என் விரலுக்கு ஏத்த மாதிரி ஆட வைக்காத வரைக்கும் எனக்கு நிம்மதியாவே இருக்காது. அந்த நாள் எனக்கு வராது. ருத்ரா வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. ருத்ரா, உனக்காகவே இந்த புக்ல இருந்து ஸ்பெஷல் மந்திரத்தை தேடினேன். நான் உனக்கும் என்னோட மேஜிக்கல் ரேஸை வச்சு டான்சிங் ஃபீவரை வர வச்சிடுவேன். நானும் ருத்ராக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். மிஸ் மெலடி, நான் உங்களை ஹர்ட் பண்ண விரும்பல. டோன்ட் வரி அபவுட் மீ ருத்ரா. எல்லாரும் சேர்ந்து இவனை அட்டாக் பண்ணுங்க. இப்ப என்னோட அட்டாக் எப்படி தடுப்ப ருத்ரா? ருத்ரா, வருண், இப்ப இந்த வருண் எங்க இருந்து வந்தான்? அதிகமாச்சு. Zibaiska production cover creator. Focus and believe. Focus and believe, Rudra. Zibaiska, boom, chick, boom. மைரா, நம்ம சரியாயிட்டோம். ருத்ரா, போதும் ருத்ரா, இதுக்கு மேல வேணாம். என்ன மன்னிச்சிடு. மிஸ் மெலடி, நீங்க மொத்த ஸ்கூலுக்கு தொல்லை கொடுத்திருக்கீங்க. நான் உங்களை இந்த ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்றேன். முதல்ல இங்க இருந்து நீங்க வெளிய போங்க. சாரி, தப்பாயிடுச்சு. நீங்க எல்லார் எதிரிலையும் என்ன அவமானப்படுத்தினீங்க. அதனாலதான் உங்களை பழி வாங்கணும்னு நினைச்சேன். ப்ளீஸ், இது என்னோட முதல் தப்பா நினைச்சு மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். மேடம் கானன்கோ, மிஸ் மெலடி ரொம்ப நல்ல டீச்சர். இது வரைக்கும் இவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணதில்ல. முதல் தப்புன்னு நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க. ஓகே ருத்ரா, உனக்காக நான் இவங்களை மன்னிக்கிறேன். மிஸ் மெலடி, திரும்பவும் இப்படி ஏதாவது தப்பு பண்ணா ஓ தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ருத்ரா. அட ருத்ரா, முதல்ல இதுல இருந்து எடு, வெளியில எடு. இன்னும் எவ்வளவு நேரம் பவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? இது ரொம்ப பழைய விஷயம். ஒரு தடவை என் முன்னாடி வியர் உல்ஃப் வந்துச்சு. முதல்ல அது மனிதனா இருந்துச்சு, ஆனா சடன்லி வியர் உல்ஃபா மாறிடுச்சு. அப்புறம் அது அட்டாக் பண்ணிடுச்சு. மாமா, வியர் உல்ஃப் அட்டாக் பண்ணுச்சு, ஆனா அப்புறம் என்னாச்சு? சொல்றேன் கேளுங்க.
அதோடைய முகம் செவந்து போயிடுச்சு. அப்புறம் கோவத்தால கண்களும் செவந்துடுச்சு. அது என்ன கோவமா பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் கோவமா அந்த வேர்வுல்ஃப் காத்துல பாஞ்சு வந்து என் மேல குதிச்சுது. அப்புறம் அதை ஸ்டாப்னு சொல்லி மந்திர கூண்டுல அடைச்சிட்டு அது எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதால அதை விடுவிச்சுக்கவே முடியல. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, நான் மேஜிக், நான் மாயாஜாலம், எனக்கு பயப்படுன்னு நான் தான் ஷாக்கா. அப்போ அது ஐன்னு கத்தி திரும்பி ஓட ஆரம்பிச்சு. அங்க ஆரம்பிச்ச ஓட்டம் தான் கடைசி வரைக்கும் ஓடியே போயிடுச்சு. மாமா செமையா காமெடி பண்றீங்க. அட என்னென்ன ஜோக் சொன்னீங்க? இவங்க 2 பேரும் இவ்வளவு சத்தமா சிரிக்கிறாங்க. நான் ஜோக் சொல்லல, உண்மையான கதைய சொன்னேன். ஆமா, நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? என்ன கிண்டல் பண்ணா நல்லா இருக்காது. உங்க 2 பேரையும் வேர்வுல்ஃபா மாத்திருவேன். மாமு, நீங்க இவ்ளோ ரீல விட்டா சிரிப்பு தானே வரும். எங்கள வேர்வுல்ஃபா மாத்துறதுக்கு பதிலா ருத்ராவை வேர்வுல்ஃபா மாத்துங்க. அப்ப உங்க மானமும் கப்பலேறாது. அப்ப ருத்ராவும் உங்களை பின்தொடராம இருப்பான். அப்படியா? ருத்ராவை வேர்வுல்ஃபா மாத்துறது பெரிய விஷயமா என்ன? என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வேர்வுல்ஃப் மெஜிஷியன். இப்பவே அவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறேன். இந்த மியூசிக் எவ்வளவு பிரமாதமா இருக்குல்ல? இந்த சத்தம் அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு. என்ன இது? ஆளே காணுமே. ஆனா அந்த பக்கத்துல சவுண்ட் வருது. அங்க பாருங்க, அங்க யாரோ இருக்காங்க. என்னோட வேலை முடிஞ்சது. தேங்க்யூ ருத்ரா, நீ காப்பாத்திட்ட.
ஆனா இந்த வேர்வல்ஃப் எங்க இருந்து வந்துச்சு? ருத்ரா, உன் கையில காயம் ஏற்பட்டிருக்கு. அட இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வேர்வல்ஃப் நகத்தால சின்ன ஸ்கிராட்ச் விழுந்துருச்சு, அது சரியாயிடும். நான் அவனோட பாடியில பெரிய ஸ்கிராட்ச் போட்டுட்டேன். இப்ப பாருங்க, ராத்திரி ஆனதும் மூன் மேல வந்ததும் அவனும் வேர்வுல்ஃபா மாறிடுவான். நிரந்தரமா மாறிடுவானா? நிரந்தரமா இல்ல, ராத்திரியில மட்டும் வேர்வுல்ஃபா மாறிடுவான். அப்புறம் விடிஞ்சதும் சரியாயிடுவான். ஆனா அவனை பெர்மனண்டாவே உல்ஃபா ஆக்கணும். 24 மணி நேரத்துக்கு அவனை எப்படிப்பட்ட இடத்துல ட்ராக் பண்ணி வைக்கணும்னா அவனுக்கு சூரியனே தெரியக்கூடாது. ஆட, இது என்னுடைய இடது கை விளையாட்டு. ராத்திரி அவன் வேர்வுல்ஃபா மாறட்டும், அதுக்கப்புறம் நான் அவனை எங்கேயாவது கைது செய்யறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க எந்த வேர்வுல்ஃபுமே வரக்கூடாது. அப்புறம் எங்கேயாவது ஃப்ளூட் சத்தம் கேட்டா அங்கேயும் போகாதீங்க. என்னாச்சு ருத்ரா? அவன் பாடியில வேர்வல்ஃப் நகத்தோட ஸ்கிராட்ச் பட்டுச்சு, அதனாலதான் அப்படியே மாறி இருப்பான். ஓடுங்க எல்லாரும், சீக்கிரமா ஓடுங்க, ஸ்கூலுக்குள்ள போங்க. இப்ப நான் உன்னை இழுத்துட்டு போவேன். 24 மணி நேரம் இருட்டுல உன்னை கைது பண்ணி வைப்பேன். உன்னை அடைச்சி வச்சிருவேன், கட்டி போட்டுருவேன். மேடம் கானோங்கோ, ருத்ராவை காப்பாத்துங்க. ஷாக்கால் அவனை எங்க கூட்டிட்டு போறாருன்னு தெரியாது. அட, இப்போ நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே மிஸ்டர் மெக்டிஷியன். அட, முதல்ல அவனை புடிங்க, அப்பதானே வைத்தியத்தை பத்தி யோசிக்க முடியும். ஓகே. ஐயோ அம்மா, அவன் என்கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கான். ஓடு! என்ன விட்டு என்கிட்ட வராத, என்ன காப்பாத்துங்க. வராத, என்கிட்ட வராத, போ போ போ. இவன் என்ன கடிச்சிட்டானா அப்புறம் நானும் வேர்வுல்ஃபா மாறிடுவேன். வேணும்னா நீ போட்டு எடுத்துக்க. அட, என்ன பின் தொடர்றத நிறுத்து. என்ன மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. அடடா, இவன் என்ன வேர்வுல்ஃபா மாட்டாம விட மாட்டான் போல இருக்கு. ஐயோ, அட, பேண்ட கூட கொடுக்குறேன், என்ன விட்டு. இவன் என் மானத்தை பூரா வாங்கிட்டான். ஓடு ஓடு, ஷாக்கால் மாயமாயிடு. சீக்கிரமா வாங்க, மைரா வருண். நீங்க ஓகே தானே?
ராத்திரி பூரா வெளியே தான் இருந்தனா? ஆமா, நீ வெளியே தான் இருந்த. நீ வேர்வுல்ஃபா மாறிட்ட. ஆமா, நான் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆமா ருத்ரா, உனக்கு யாரையுமே அடையாளம் தெரியல. நீ ஷாக்காலோட துணிய கூட அவுத்துட்ட. என்ன சொல்றீங்க? ருத்ரா உள்ள வா, உன்னை முழுசா செக் பண்ணணும். மிஸ்டர் மெக்டிஷன், முடியுமா முடியாதா? நான் இவனுடைய பாடிக்கு எத்தனை மேஜிக்கல் மருந்து இருக்கோ அத்தனையும் கொடுத்துட்டேன். இவனுடைய பாடியில இருந்து எப்போ கிரீன் ட்ரெஸ் வெளியேறுதோ அப்பெல்லாம் இவன் சரியாகிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. ஒரு வேளை மருந்து வேலை செய்யலன்னா அப்ப 2வது வழி கூட இருக்கு. மேடம் கானன்கோ, நான் மறுபடியும் வேர்வுல்ஃபா மாற வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எல்லாருமே எனக்கு தூரமாவே இருங்க. நான் இதெல்லாம் செஞ்சு அந்த வேர்வுல்ஃபை தேடி ஆகணும். அப்புறம் அந்த ஷாக்கால கூட. சரி, நாங்க தூரமாவே இருக்கோம். அது ருத்ராவை கூட்டிட்டு எங்க போயிட்டு இருக்கு? அத நாம ஃபாலோ பண்ணலாம். ருத்ராவை எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்குன்னு தெரியல. சக்கால், என்னோட வேலை முடிஞ்சது. 24 மணி நேரம் அவனை வெளியில விடாதீங்க. ஒருவேளை அப்படி தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா அப்புறம் அவனால என்னைக்கு சரியாக முடியாது. மை டியர் ஃப்ரெண்ட், தேங்க்யூ வெரி மச். இப்போ நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. நான் 24 மணி நேரம் இங்க இருந்து அசையவே மாட்டேன். ஆனா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை நம்ப முடியாது. எப்போ வந்து வெளியே எடுப்பாங்கன்னு தெரியாது. அப்படியா? அப்ப இதுதான் உங்க பிளானா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. கோ ஃப்ரெண்ட், அவருக்கு ஒரு பாடத்தை கற்பி. அடேங்கப்பா. எலி எலி. வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இது எப்படி உள்ள நுழைஞ்சது? வெளியே போ. ஓ நோ 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 நோ. பேண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. அட கடவுளே, இன்னைக்கு எனக்கு நாளே சரியில்லை. நாம உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கோம். மாயரா, கொஞ்சம் சீக்கிரமா வா. ருத்ரா கடிச்சா நம்மளும் வேர்வுல்ஃபா மாறிடுவோம். கொஞ்சம் சீக்கிரம் வா. அட, இதுக்கு மேல வழியே இல்லையே. இப்ப என்ன பண்றது மாயரா?
கண்டிப்பா அந்த எலிய ருத்ராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அனுப்பியிருப்பாங்க. அப்படின்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் எங்கேயாவது இருந்திருக்கணும். நான் நினைச்சது சரிதான். இவங்களையும் அவங்களோடவே நான் அடைச்சி வச்சிடுறேன். இவ்வளவு பெரிய ருத்ராவா எப்படி மாறினா? உள்ள போகும்போது சின்னவனா தானே இருந்தான். நீங்க என்ன நினைச்சீங்க? என்ன நீங்க 24 hours கைது செய்ய முடியும்னா? ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனா இது எப்படி நடந்துச்சு? இவனுக்கு எப்படி உங்களை அடையாளம் தெரிய ஆரம்பிச்சிச்சு? மிஸ்டர் மெக்டேஷியன் அவரோட மருந்து தவிர ருத்ராவை சரி பண்றதுக்கு இன்னொரு வழி கூட சொன்னாரு. அவனுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துங்க, அப்ப நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ருத்ரா எங்களை எதுவும் பண்ணிடாத. நாங்க உன்னோட ஃப்ரெண்ட் மைரா வருண். நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ருத்ரா இந்தா உனக்கு பிடிச்ச சாப்பாடு. ருத்ரா நீ சரியாயிடு. ஞாபகப்படுத்திக்கோ, நான் மைரா, இவன் வருண். அப்புறம் வீட்ல ரங்கீலா கூட இருக்காரு. தாத்தா, சில்லி. ஞாபகப்படுத்திக்கோ ருத்ரா, ஞாபகப்படுத்திக்கோ. சன் சிட்டி, கார் சிட்டி, ஷாக்கால். ஞாபகப்படுத்திக்கோ. எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க மைரா வருண்? நான் என்னைக்காவது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த நினைப்பேனா? திரும்பி வந்துட்டா. அவனுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு. ஆமா, என்னால உங்களை ரெகக்னைஸ் பண்ண முடியுது, அப்புறம் பேசவும் முடியுது. எனக்கு ஞாபகம் இருக்கு, மிஸ்டர் மெக்டேஷன் மருந்து கூட கொடுத்தாரு. ஒருவேளை அந்த விளைவா இருக்கலாம், இல்லனா உங்க பேச்சு, உங்க சாப்பாட கூட இருக்கலாம். வெளியே இருக்காரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் என்ன கைது செஞ்சாரு. வாங்க வெளியே போலாம். இப்ப ஷாக்காலுக்கு என்னோட பெரிய ரூபத்தை காட்டுறேன். பைஸ்கா ஜிபைஸ்கா லார்ட்ஸ் ஐஸ் கிரியேட்டோ. இப்ப நான் என்ன பண்றது? நான் அந்த பக்கம் போயிடுறேன். என்ன விட்டுரு. வேணாம். நீ என்ன இப்படி பண்ணிட்ட? நீ உன்னுடைய நகத்தை வச்சு என்னையும் கீறிட்ட. இப்போ நானும் உல்ஃபா மாறிடுவேன் போல இருக்கு. அங்க பாருங்க, அங்கதான் இருக்கான். ருத்ரா, உனக்கு எனக்கு எந்த பகையும் இல்ல. ஷாக்கால் ஹெல்ப் கேட்டாரு, அதனாலதான் நான் இத பண்ணேன். இப்போ இவர் அழுதுகிட்டு இருக்காரு. நான் தான் இவரை சரி பண்ணி ஆகணும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.